இவளெல்லாம் ஒரு கூட்டுக்காரியோன்னு இவள கூட வச்சு பத்தியா? அவர் அப்பமே படிச்சு படிச்சு சொல்லுவாரு இதோ கூட சேராதுன்னு. நான் தான் சரின்னு சேர்ந்தேன். கடைசி என் போட்டாக்கு மாலை மாட்டி கும்பிட அளவுக்கு வச்சுட்டாள். சீ, இந்த ஆட்சியில எப்ப நான் மண்டே போடுவேன் இருந்திருக்காவ. ஒன்னும் சொல்ல வழி இல்லை. ஒரு 10 பண்டலுக்கு பூ வாங்கி வச்சிருக்காளுவோ மானங்கெட்டவளுவா. நல்லா இருக்க எனக்கு மாலை போட்டு சீ. இனி யாரு கூடயும் பேசக்கூடாது. இனி நம்ம உலகம் என் மாப்பிள்ளையும் 2 பிள்ளைகள் வளர்ந்தான். இந்த தெரு பக்கமே நீ போகக்கூடாது. வாசப்படி தாண்டி கால் வெளியவே போகக்கூடாது. இதோடி 1008வது தடவை இதை சொல்லுகா. ஒருக்கையாவது அதுவோ கூட பேசாம இருக்காளுவளா? நீர் என்ன பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்காரு? 1008 2008 இனி இவ்வளவு எனக்கு தேவை இல்லைங்க. கேட்க நல்லாதான் இருக்குது. இது போல இருந்துட்டுன்னா குடும்பம் உருப்பிடும். நண்பனுக்கு கோயில கட்டும் பாப்பா. இதுவோ எனக்கு கல்லறைய கட்டி வச்சிருக்கத பாத்தீங்களா? இவ்வளவு நம்பி மாலை போட்டுட்டத பாத்தீங்களா? சரி போட்டு உனக்கு மட்டுமா போட்டாலுவோ? கூட இருந்த பாவத்துக்கு உனக்கு போட்டாலுவோ சரி. நான் என்னட்டி பாவம் பண்ணு? நல்லா இருக்க எனக்கும் போட்டுக்கிட்டு சரி விடு. இனிமேல் இவ்வளோ கூட சேராத. அப்பந்தான் நல்லபடியா இருக்க முடியும். புரிஞ்சுவா? புரிஞ்சுவு. போன் அடிக்குவு. போன்ல எல்லாருக்கும் பதில் சொல்லி தீர மாட்டுக்கு. சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன வீட்டுல இருந்துக்கோ, வெளியே போவாத. ஹலோ, யாரு? எடி பத்ராளி, எடி நான் தெரியாம செஞ்சுட்டேன் பட்டி. எடி அழுது ஆச்சுக்கு மூக்கு வீங்கி போச்சுட்டி. எடி பேச மாட்டியா என்கிட்ட? ஐயே யாச்சி, எனக்கு ஆச்சு அழுதியான பேச மாட்டேன்னு சொல்லல. எனக்கு வடவடத்து இருக்காது ஆச்சு. இப்படி செஞ்சுட்டேன்னு இப்ப எதுக்கு நீங்க இருந்து அழுதுட்டு இருக்குதியே? ஆட பேதியில போனவளை இப்ப நின்னுட்டு இருந்து என்கிட்ட கதையா விட்ட. என்னலாமோ சொன்னா ஒரு செகண்ட்ல மாறிட்டா. அந்நியன்னு பரம்பரையா இருப்பா போல. யாச்சி கேக்குவா? மூக்க உறிஞ்சிட்டு இருக்குதியே. ஹலோ யாச்சி. ஏடி நான் தெரியாம நம்பிட்டு பழி வரைக்கும் அடியாய விட்டி. எடி சத்தியத்துக்கு ஓ மேல சத்தியத்துக்கு நான் அப்படி செய்வேனாட்டி. உயிரோடு இருக்கணும் தெரிஞ்சு எவ்வளவு மாலை போடுவாளாட்டி. எனக்கு போலீஸுக்காரி சொன்னதை வச்சு அப்படி பாட்டு விட்டு என்ன மண்டு சுருட்டு பத்துறாளு. பேசி முடி இன்னைக்கு இருக்கு இவளுக்கு. இவ்வளவு நேரம் இருந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். இவ்வளவு போட்டாக்கு மாலை மாட்டினதுக்கு அப்புறமும் பல்ல கட்டி சிரிக்கத பாரு. பேசி முடி. சரி ஆச்சி, போட்டாச்சி, ஒண்ணு இல்ல. ஐயா நான் சண்டை போடுவேனா உங்க கூட? எல்லாம் ஒரு மன வருத்தம் தான். சரி இது போனவங்க நீங்க அம்மா போன் போடுதான் நினைக்கேன். நீங்க எல்லாரும் செஞ்ச அநியாயத்துல எனக்கு போன் மேல போன ராத்திரி உறக்க இல்லாத அளவுக்கு போனு. சரி போனவங்க எங்க அம்மிட்ட பேசிட்டு வராச்சி. இவர் என்ன பார்த்துட்டே இருக்காரு? என்னங்க இவனே பார்த்துட்டு இருக்குதியா? ஏடி இவ்வளவு நேரம் வந்துட்ட நான் என்ன டீ சொன்னேன்? ஏடி அவளை அவ்வளவு தூரம் பண்ணின பிறகு நீ அவள்கிட்ட பல்ல கட்டி உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை என்னவாவே இருக்குவா? சோத்துல உப்பு போட்டு திங்கியா நீ? அதைய மூக்க உறிஞ்சு அழுதாவங்க. அதை பார்த்துட்டு நான் கோவப்படுறதுக்கா? சரி விடு, நீ சாப்பிட்டேரா? கிளம்பி நிக்கிற சாப்பிட்டேரா? இப்படி சாப்பிடுதே என்ன செய்யதுக்கு? பசிக்குவு. சாப்பிடவும் இல்லை, ஒன்னும் செய்யல, பசிக்குவு. பசியாங்க? என்ன பசி? ஐப்பசியா? மோர பசி. கொலை பண்ணி போடுவேன். கொலையா? கொலைப்பசியா? அப்போ பைத்திய மாட்டி நீ. ஏட்டி பைத்தியம் முடிச்சிட்டா? சும்மாங்க காமெடி. அது சும்மா நீ மூஞ்ச அப்படி வச்சிட்டு இருக்கல, அதுக்கு காமெடி பண்ணேன். மோர மாதிரி இருக்கு. மோர மாதிரி காமெடி மோர. போ சாப்பிட்டுட்டு போவோம் வாங்க. ஒண்ணு வேண்டாம் அத்தா, ஒண்ணு வேண்டாம். நிம்மதியே இல்லை இந்த வீட்டுல. எனக்கு சோறு மட்டும்தான் முக்கியம். ஐயே இவர் எங்க வந்தாரு? இவர்கிட்ட வாய் கொடுத்தா வெளியே வர முடியாது. தா போட்டுலாம் பேசணும். நமக்கு தான் இந்த தாத்தா குழம்புமே. தாத்தாப்பா வாங்க, தாத்தாப்பா உட்காருங்க. தத்திரகாளி தத்து தைட்டாளா? செத்து போயிட்டானு தாரேனா? தாரே தள்ளிச்சா? அச்சோ தத்திரகாளி. வா பத்திரகாளி செத்து போயிட்டானு ஊரே. தத்தப்பா எப்படி பேச இவர்கிட்ட? தத்தப்பா தக்காருங்க. தத்திரகாளி தள்ளாதான் தருக்கா. தஞ்ச தருங்க. தரு தானு தருவு. சப்பா கொஞ்சம் இடிங்க, ஒரு போன் வருவுன்னு சொல்ல முன்னாடி. ஹலோ என் வள்ளி. ஹலோ
வள்ளி உங்க தட்டை பையன் வந்து நிக்காரு பத்துக்கோ, வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போ வள்ளி. நீங்க எல்லாரும் செஞ்ச அநியாயத்துல வந்து கூட்டிட்டு எனக்கு ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது ஒரு பேசுறது. எனக்கு பேச முடியல, நீ வா முதல்ல வீட்டுக்கு. தரிக்கா சரிக்கா சரி நான் வாரேன். நல்லா இருக்கு, தல்லா தருக்கே தத்தப்பா. இவ்வளவு சும்மா என்னத்தையோ கதையை கட்டி விட்டுட்டாலோ, எப்படி சொல்ல இருக்கு இந்த அளவு புரிய வச்சியத. தவளுவோ தப்படியோ கதையை தட்டிட்டாலுவோ, அதனால இப்படி ஆகி போச்சு தத்தப்பா. எனக்கு முடியல, வாயில வர மாட்டேங்குது. தவளையை தொட்டிக்கிட்டு இருக்கேதான் இப்ப என் வேலை இருக்க வேலையில. கவலைப்படல தவளை தடலை தத்தப்பா. சாப்பிட்டேல சோறு எங்க போன இந்த வள்ளி வந்து தொலையாளா? ஏக்கா தத்தப்பா, இவர் எதுக்கு இங்க வந்தாரியா தத்தப்பா? தாரேன், என்னத்த தரதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. தத்தப்பா நீங்க வீட்டுல இருந்தீங்க, எப்ப இப்படி வந்தீங்க? ஓ தாங்க தாட்ல எல்லாம் திறந்திய தப்ப தங்க தந்திய தப்ப தங்க தந்துச்சு. இது என்ன இளவு பேச்சு இது? இவர் என்னன்னா இப்படி பேசுகாரு, இவர் மோவா என்னன்னா தாபதுல மாப்பட்டு பேசுகா. இது எப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு வீட்டுல இருக்குது? ஒச்சை தள்ளி தத்திரகாரி தத்து தைட்டான தாரே தள்ளிச்சி. ஆமா தத்தப்பா, தாறு தள்ளும், கல்லு தள்ளும், மண்ணு தள்ளும், சிமெண்ட் தள்ளும். ஏன்னா ரோடு தானே போற பிறகு தாறு தள்ளுவா. வாங்க தத்த பண்ணிரு ஏக்கா, அவர் அப்படிதாங்க கூட்டிட்டு போயிருந்தேங்கா. முடியல வள்ளி, எனக்கு வர மாட்டுக்கு, இழுத்துட்டு போ இருக்க தலைவலியில. இது வேற தத்தப்பா தாங்க. தப்ப தருவாரு ஏக்கா, அப்ப வரட்டுமான்னு கேட்காரு. தாங்க சி என்ன கொடுமை இது. ஏக்கா போயிட்டு போற வாட்டி வாரேன். கிளம்புமா அத்தா, முடியல என்னால, போயிட்டு வா. இது என்ன கொடுமை? என்னத்த ஒரு மண்ணு முடிய மாட்டேங்குது. தப்பம் தரட்டா தாறு வாருன்ட்டு. சி அம்மைக்கு ஒரு போனை போடுவோம். இவளை ஏற்றி விட்டு அவ எங்க நெஞ்சொலியில கிடக்கான்னு தெரியல. ஒரு போனை போட்டு பேசுவோம். ஹலோ எம்மா எம்மா எம்மா, நீ இன்னும் அழுதுட்டு தான் இருக்கே? எம்மா நான் உயிரோடி ஒழுங்கா உட்காந்து தான் இருக்கேன். சோப்பால கால மேல கால போட்டு உட்காந்துருக்கேன். நீ எதுக்கு இருந்து அழுதுட்டு இருக்க? அதனால நான் வாரமிட்டி உன் வீட்டுக்கு நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஐயா நீ வீட்டுக்கு வந்து பெண்ணுக்கு தேப்பற ஒண்ணு இல்லம்மா. நான் என் மாப்பிள்ளை கூட்டிட்டு வாரேன் போராடி சாயங்காலம் போல. நீ இருந்து அழுதுட்டு இருக்காத, நீ பேசாம வீட்டுல இரு. ஏடி நான் நல்லா தாமட்டி இருக்கேன், என் பிள்ளை செத்து போயிட்டான்னு ஊரே சொல்லிட்டு நான் வாரேன். நீ போன வை, நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏம்மா நான் நல்லா தாமா இருக்கேன், நீ பஸ்ல வாரேன்ட்டாங்க, எங்கன்னு விழுந்தாத வழி தெரியாம நீ பேசாம வீட்டுல இருன்னு சொல்லுதம்ல. ஏடி பெத்தவளுக்கு தாமட்டி அந்த வழி தெரியும். நான் எங்கனையும் உளுந்து கிடந்தாலும் பரவாயில்ல, நீ கொண்ட பார்க்காம எனக்கு உறக்கம் கிடையாது. நீ போன வை, நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஐயோ நம்மகிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? நம்ம அப்பமே சொன்ன இவள் கூட சேராதுன்னு. வருவாள வழியும் தெரியாது, எதுக்கு இப்படி போட்டுக்கிட்டு? ஏடி பத்ராளி, என்னாச்சு வாங்க. என்ன ஏடி அப்ப இப்பமே என் மேல கோவத்துல நின்னுட்டு இருக்க, மூஞ்சையா அப்படி வச்சிருக்க? ஐயே யாச்சி நான் கோவத்துல இல்ல, எங்க அம்மா வந்துட்டு இருக்காளா ஆச்சி. நான் அவள்கிட்ட என்ன சொல்லுவேன்? அவ உங்க எல்லாரும் யாசி கிழிப்பா. அப்படியா டி? உங்க அம்மையா? ஏடி உங்க அம்மா ஒன்ன மாதிரியா இருப்பா இல்லாட்டி பாக்கிறதுக்கு? வரட்டு பார்த்து ரொம்ப அரிசி அவ ஒன்னும் இல்லை, யாச மாட்டவன், நாங்கள் ஃப்ரெண்டு தானே. ஆட போங்க ஆச்சி. ஒன்றும் இல்லையா, என்னத்துக்கு என்னவான்னு சொல்லுவாள? ஒன்றும் இல்லை சும்மா நீ வரட்டு ஒன்ன மாதிரியா இருப்பா, பார்க்க அதிசயமா இருக்கும். ஏம்மா இவன் இந்த போட்டாவ அப்பா வெளியே போட சொல்லிச்சு. ஏம்மா இது எங்கம்மா போட? அந்த கடியாரம் தொங்க விட்டுருக்கும்ல, இந்த மணி கடியாரம், அதுக்கு பக்கத்துல தொங்க விடு. வெளியில போடுறதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, வெளியிடத்துக்கு எங்கே போட வேண்டியதானே? எங்கேயாவது கண்ணாடி செதறி கிடந்தா அதுக்கும் யாசுவ. அது கேட்டாதான் என்னவா இப்போ? ஏடி அது மறுபடியும் கொண்டு வர கொண்டு அங்கே தூக்கி சூட போடுட்டி. எதுக்கு இப்ப என்கிட்ட இருந்து சாட்டிட்டு இருக்குது? எங்க போடுன்னு கேட்டேன். எவனையா கொண்டு போடு போ. கேட்டது ஒரு தப்பு, என்கிட்ட கிடந்து சவுண்டு போடு. ஏடி அப்ப கோவத்துல இல்ல நீ? ஒரு கோவம் இல்லாச்சு, எங்க அம்மா வரனா அது வேற பயந்து நிக்க. எனக்கு கோவம் ஒண்ணு இல்ல. சரிட்டி டான்ஸ்டி. அப்புறம் இந்த கொமரி கார்னர்ல வரைக்கும் வருவாள்ல, அவ இன்னும் பாயாசம் கொண்டு வெளியில குடிச்சிட்டு இருந்தா உனக்கு கிடைச்சுவா? ஆமாச்சி, என்ன போல ஒருத்தி இருப்பாள்ல, அதென்ன இல்லாச்சி பேசணும். போனப்பட்டு சந்தோஷத்துல இருப்பாவ, ஒரு வாழ்த்து சொல்லணும், பேசுவோம். சரி